ஏண்டா உங்க அப்பா வீட்டில் இருக்காரா? இல்ல. ஊருக்கு எங்கேயாவது போயிருக்காரா? என்னமோ தெரியல. சரிடா, உன் பிரச்சனை என்ன? நான் வரும்போது ஏதோ சொல்லிட்டு இருந்தேன். டாக்டர் இங்க செட்டில் ஆயிட்டாரா? அப்படி சொல்றது தப்பு இல்ல. அது இல்ல சித்தப்பா, நான் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது கூப்பிட்டு வச்சு வலிஞ்சண்டை வாங்கிட்டு இருக்காரு. அதனாலதான் கோவம் வந்து அப்படி சொன்னேன். அது இல்லைங்க, ஏதோ ஒரு தடவைனா ரோட்ல போறாங்கன்னு வச்சுக்கலாம். 4-5 வாட்டி சுத்தினா அதுவும் திருட்டுத்தனமா என்னை எட்டி பார்த்தா. அப்படிலாம் பாக்கல சித்தப்பா. விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் கூப்பிட்டேன். அவன் பார்வையே அப்படிதான். ஏண்டா நம்ம தெருவில் ஏண்டா அப்படி இப்படின்னு சுத்தின? அது இல்ல சித்தப்பா, 3 நாளா வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கு. உங்க வீட்டுக்கு ஏதோ டாக்டர் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு, ஏதோ நல்ல மருந்து மாத்திரை கொடுக்குறாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதை கேட்கலான்னு தான் வந்தேன். வயிற்று வலினா அப்படி இப்படின்னு சுத்தாம நேரா வந்து மாத்திரை கேட்கலாம்ல. இவருன்னு தெரியாம வந்துட்டேன். தெரிஞ்சிருந்தா வந்திருக்கவே மாட்டேன். என்னடா இப்படி சொல்லிட்ட? இது என்ன லாஜிக்கு? அப்படின்னா டாக்டர் எப்படி கைராசின்னு கண்டுபிடிச்சிட்டியா நீ? கைராசி இல்ல சித்தப்பா, இவர் எனக்கு பிடிக்காது. பிடிக்கலையா? என்னடா சொல்ற? உங்க 2 பேருக்கும் அறிமுகமும் இல்ல. இவர்னா நீலாம்பரிக்கு பிடிக்காது, அதனாலதான் எனக்கும் பிடிக்காது. இங்க பாடுற பாத்தியா டாக்டர், நீலா இவனை உதறி தள்ளினாலும் இவன் நீலாவை சுத்தி சுத்தி வருவான். என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர்ல பொண்ணுங்கெல்லாம் சந்தோஷமா ஹாப்பியா இருக்காங்கன்னா அது எல்லாம் இவன் கிரெடிட் தான். என்ன பிரசாத், நான் சொன்னது கரெக்ட் தானே? சும்மா இருங்க சித்தப்பா, நீங்க வேற மறுபடியும். சரி நான் வரேன். சரியான ஆளு டாக்டர் இவன். படிச்சது போதும், வா போய் சாப்பிடலாம். ஒரு 5 நிமிஷத்துல வரேன். சீக்கிரம் வா, ரொம்ப பசிக்குது. ஈவினிங் சினிமாக்கு போலாமா? எந்த ஷோக்கு போலாம்? ஓ இஷ்டம். ஃபர்ஸ்ட் ஷோ போலாமா, செகண்ட் ஷோ போலாமா? செகண்ட் ஷோக்கு போலாம். சூப்பர். ஓகே, பாய். பாய். என்ன சவுண்ட் அது? பிளேடு வாங்கி ஒரு 5 இயர்ஸ் இருக்குமா? 50 இயர்ஸ் ஆகுது. என் தாத்தாவோட பிளேடு இது. என்னை யூஸ் பண்ணிக்க சொல்லிட்டு அவர் செத்துட்டாரு. ஓ, சென்டிமெண்டா? அதனால தான் இந்த பிளேடு சென்டிமெண்ட் சாங் பாடிட்டு இருக்கோ? ஜோக் அடிக்கிறத விட்டு முதல்ல கணக்கு படி. ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. அம்மா, நீங்க டாக்டர் தானே படிச்சிட்டு இருக்கீங்க, அப்ப எப்படி உங்களுக்கு மேக்ஸ் பத்தி தெரியும்? உனக்கு சொல்லி தரணும்னு நான் முன்னாடியே கத்துக்கிட்டேன். ஐயோ, எதுக்கு இந்த கோவம்? என்ன அதுக்குள்ளே கணக்கு போட்டுட்டியா? போட்டுட்டேன். கார்பன் டை ஆக்சைடு எப்படி உருவாகுதுன்னு பொம்மையை வரைய சொன்னேன். வரைஞ்சியா? எப்பவோ வரைஞ்சிட்டேன். வரைஞ்சதை எடுத்துட்டு வந்து காட்டு. ஆமா, உங்களுக்கு ஏன் இவ்வளவு கோவம்? ஓஹோ, எங்க அண்ணி மேல இருக்க கோவத்தை என் மேல காட்டுறீங்களா? உங்க அண்ணி மேல எனக்கு என்ன கோவம்? அப்ப கோவம் இல்லையா? இருக்கா? சரி, சயின்ஸ் புக்கு கொண்டு வந்து காட்டு. குட், நல்லா இருக்கு. ஓய், இது எதுக்கு எடுத்துட்டு வந்த? அங்க இருந்ததை எடுத்துட்டு வந்தேன். இதை நீங்க காலேஜ்ல கழுத்துல போட்டு சுத்திக்கிட்டே இருப்பீங்கல்ல? இது ரொம்ப அழகா இருக்கும், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அப்ப நானும் டாக்டருக்கு படிக்கிறேன். எதுக்கு? இத கழுத்துல போட்டு சுத்துறதுக்கா? இல்ல இல்ல, நான் நிஜமா டாக்டருக்கு தான் படிக்க போறேன். நல்லா படிச்சா யார் வேணாலும் டாக்டர் ஆகலாம். முதல்ல நல்லா படி. படிக்கிறேன், நல்லா படிக்க போறேன். எனக்கு ஒரு சின்ன டவுட்.
கேளு. ஆனா நீங்க கோவப்படக்கூடாது. முதல்ல கேளுமா. டாக்டர் படிக்கிறவங்களுக்கு இவ்ளோ கஞ்சத்தனம் இருக்க கூடாது. பிளேடு கூட வாங்க முடியல, நீங்களா ஒரு டாக்டரா? நான் டாக்டருக்கு படிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த கஞ்சம். உனக்கு சொன்னாலும் புரியாது. நீ முதல்ல ஸ்கூலுக்கு ரெடி ஆகு. போ. இங்க பாரு, அந்த ஸ்டெத்தோஸ்கோப் எங்க எடுத்தியோ அங்கேயே வச்சிரு. வைக்கிறேன். உங்களுக்கு மட்டும் தான் இருக்குமா? நானும் எங்க அப்பா கிட்ட சொல்லி வாங்குறேன். நீயா? பள்ளி விழுந்துருச்சுன்னு பயந்தே போயிட்டேன்டி. அம்மா எப்படி திரும்புங்க, உங்க நெஞ்சு எப்படி துடிக்குதுன்னு நான் கேக்குறேன். என்னடி இது? இது வீணா போயிடும், அங்க போய் வை. ஐயோ வைக்கிறேன் இருங்க. அண்ணனும் அப்படிதான் சொல்றாங்க, நீங்களும் அப்படிதான் சொல்றீங்க. அம்மா அப்பா கிட்ட சொல்லி இதே மாதிரி எனக்கும் வாங்கி தர சொல்றீங்களா? அப்பா எதுக்கு, நானே வாங்கி தரேன் எக்ஸிபிஷன்ல. எனக்கு விளையாட்டு பொம்மை வேணாம், உண்மையானது வேணும். ஐயோ, உண்மையானதே வாங்கி தரேன்டி. இத அங்க வச்சிட்டு வந்துரு, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. அம்மா நான் அண்ணி வீட்டுக்கு போயிட்டு வரேன். என்னடி இது, ஸ்கூலுக்கு கிளம்பாம அண்ணி வீட்டுக்கு போறேன்ற? ஸ்கூல் இல்லையே. யார் சொன்னது? அதுக்குள்ள ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டியா? ஸ்ரீஷா நேர்ல வந்து சொல்லிட்டு போனா ஸ்கூல் இல்லைன்னு. சரி நான் இப்ப அண்ணியோட வீட்டுக்கு போயிட்டு வரேன். சத்யா, ஏய் சத்யா. ஐயோ என்னம்மா? இந்த ட்ரெஸ்ஸ ஸ்கூலுக்கு போகும்போது போட்டுட்டு போ. வேற ட்ரெஸ் போட்டுட்டு அண்ணி வீட்டுக்கு போயிட்டு வா. சொல்றது புரியுதா உனக்கு? போ. வாங்க மேடம், ஏறுங்க. என்ன டாக்டர் சார், சென்னை பஸ் ஏறலையா? ஹலோ, உங்களை தான் கேக்குறேன். நிறுத்து. இறங்க. ரைட். ஓய், என்ன கிளம்பிட்ட? என்ன சார்? 25 தானே, மீதி 5 எங்க? சில்லற இல்ல சார். அதெல்லாம் முடியாது. நான் யார் தெரியுமா? தெரியாது சார். கஞ்ச ராஜா. நேத்து 5 ரூபா, இன்னைக்கு 5 ரூபா, மொத்தத்தையும் கொடுத்துட்டு கிளம்பு. மேடம், உங்ககிட்ட சேஞ்ச் இருந்தா கொடுத்துருங்க மேடம், அப்புறமா தரேன். இந்தா போலாம். என்னதான் இருந்தாலும் முன்னோர்கள் யாரும் சொன்னாங்களாம், உன் வலது கையை காட்டி என் இடது கையை வைக்கிறேன்னு. அந்த மாதிரி இருக்கு. வாங்க குமார் சார், வந்து உட்காருங்க. நல்லா இருக்கே ரங்கம்மா? ஏதோ இருக்கேன் சார். லக்ஷ்மிபதியோட சொத்துல நிறைய பங்கு உனக்கு தான் வந்திருக்காமே. இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே சந்தோஷம் தான். சொத்து தான் ஒருத்தருக்கு சந்தோஷம் கொடுக்கும்னா, இந்த ஊருக்கு கிரீடம் இல்லாத மகாராஜா நீங்க. அப்ப நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். அது அப்படிதான். சொத்து இருக்கவங்களா சந்தோஷமா இருக்கான்னு சொல்ல முடியல ரங்கம்மா. நல்ல வார்த்தை சொன்னீங்க. வாழ்க்கைன்னு ஒண்ணு இருந்தா துக்கம் சந்தோஷம் ரெண்டுமே இருக்கணும். சரி, அந்த விஷயத்த ஓரமா வைங்க. உங்களால எனக்கு ஒரு உதவி ஆகணும். 4 பரம்பரையா இந்த ஊருக்காகவே உழைக்கிற வம்சம் எங்களுது. மக்கள் சேவைக்கு முதலிடம் கொடுப்போம். என்னன்னு சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல குமார் சார். என்னோட பையன் ஒரு பொண்ணை காதலிச்சான். வயசு பசங்களுக்கு இதெல்லாம் சகஜம்தான். காதலிச்சான்.
அவன் காதலிக்கிற அந்த பொண்ணு கூட இவனுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்குள்ள என்ன அவசரம்? அவனுக்கு என்ன கல்யாண வயசு வரலையே? அவசரம் தாங்க, ஏன்னா சூழ்நிலை அப்படி இருக்கு. சரி சொல்லுங்க. அவன் காதலிக்கிற அந்த பொண்ணு கூட நீங்க தான் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும். கல்யாணம் பண்ணி வைக்க எங்களுக்கு கல்யாண மந்திரம் வராத. கல்யாண மந்திரம் தெரியலனாலும் மாயம் பண்றதுல நீங்க பெரிய ஆளுதான். இந்த ஊருக்கே பெரிய பிரசிடென்ட். உங்களால முடியாததா என்ன? என்ன முருங்கை மரத்து மேல ஏறி விடுறீங்க? முதல்ல விஷயத்த சொல்லுங்க. நீங்க ஆலமரம் மாதிரி 10 பேருக்கு நிழல கொடுக்க முடியும். இந்த ஊருக்கும் சரி, சுத்தி இருக்கிற 10 ஊருக்கும் சரி. உங்க வார்த்தைக்கு மறு பேச்சு இல்ல. நீ இந்த அளவுக்கு பாராட்டுறனா விஷயம் பெரிய விஷயம்தான். யார் அந்த பொண்ணு? லட்சுமிபதியோட பொண்ணு. லட்சுமிபதி பொண்ணா? உறவு சேராத. ஏன் சேராத? எல்லாம் நல்லபடியா சேரும். உனக்கு இதுல சம்பந்தம்னா அதுல என்ன அப்செக்ஷன் இருக்கு? சரி, நீ உன் வீட்டுல போய் பொண்ணு கேட்டியா? கேட்டதோட அவமானப்பட்டதும் சேர்ந்து முடிஞ்சுது. பிரச்சனை ரொம்ப பெருசாச்சு. அதனால நீங்க தான் உங்க தந்திரத்தை உபயோகப்படுத்தி அந்த பொண்ணை எப்படியாச்சும் எனக்கு மருமகளாக்கணும். நீலாம்பரி புத்திசாலி, ரொம்ப அறிவுள்ள பொண்ணு. உங்க பையன் ரோட்ல சும்மா விட்டே சுத்திட்டு இருக்க பையன். நிறைய முறை போலீஸ் பிடிச்சி அடிச்சிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் ஜோடி எப்படி பொருந்துறாங்கம்மா? இந்த விஷயத்துல என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுங்கம்மா. நம்ம கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண முடியாதுல்ல. என்ன குமார் சார், உங்களால முடியாதது வேற யாரால முடியும்? நீங்க நினைச்சீங்கன்னா என்ன வேணாலும் செய்யலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, ஒரே ஒரு ஐடியா இருக்கு. என்ன அது? எப்படியாச்சு உங்க பையனை அவளோட நட்பா இருக்க சொல்லி அவங்க 2 பேரும் தப்பு பண்றதா நம்ம நம்ப வச்சுட்டா ஊரை கூட்டி நம்ம ஜாம்னு கல்யாணத்தை நடக்க வச்சிடலாம். இது ரொம்ப கஷ்டமாச்சே குமார் சார். நீலாம்பரி கிட்ட இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகாது. அந்த பொண்ணு நெருப்பு மாதிரி. இல்லனா ஒரு ஐடியா பண்ணுங்க. 2 பேரும் ஜோடியா சேர்ந்து நேரங்கட்ட நேரத்துல ஸ்கூல்லயோ கோயில்லயோ மாட்டிக்க சொல்லுங்க. அப்ப ஊருக்காரங்களா சேர்ந்து ஒரு முடிவு எடுப்பாங்க. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி முடிவு சொல்லுவோம். இந்த யோசனை நல்லா இருக்கு. நீலாம்பரி கிட்ட போய் சொல்லி அவளை ஒரு இடத்துக்கு வர வச்சிடுவோம். இதனாலதான் நீங்க அரசியல்ல பெரிய ஆளா இருக்கீங்க. இந்த தீர்ப்பு சொல்லும் போது ஊர் பெரியவங்க எல்லாம் நான் சொல்றதுக்கு எல்லாமே தலையாட்டுவாங்க. ஆனா 2 பேர் சொல்ல மாட்டாங்க. யார் அவங்க? வேற யாரு? சோமராஜும் அந்த தாத்தாவும் தான். அவங்கள பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேணாம். உங்க எல்லாரையும் சேர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. கூட்டணி சேர்ந்தா தானே பலமே. ஒத்துமையா இருந்தா எதை வேணாலும் சாதிக்கலாம். வாங்க. வணக்கம் குமார் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? அப்படின்னா 2 பேரும் உள்ளதா இருக்கீங்களா? இங்கதான் இருக்கேன். நீங்க 2 பேரும் பேசுனதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ரங்கம்மா புண்ணியத்துல நம்ம எல்லாரும் ஒண்ணு சேரக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சந்தோஷம் தான். நீங்க எல்லாரும் பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி கொண்டு வரேன். சரி. அப்புறம் ஐயா சொல்லுங்க. நீங்க தான் கேட்டீங்களா? அப்புறம் என்ன? நீங்க பண்ண கூத்துக்கு காஃபி வேற வேணுமா? இருங்க என்ன பண்றேன்னு. நீங்க சொல்ற மாதிரி பண்ணிரலாங்க. நான் சொன்ன மாதிரியே பண்ணிரலாம்ல. நல்ல ஐடியா. உன் அடுப்புல பாலை வச்சுட்டு இங்க இருந்து போ சொன்னல, ஆனா இங்கே இருக்க. பால் பொங்கிடுமான்னு பாத்துட்டு இருக்கேம்மா. பார்த்ததெல்லாம் போதும், நீ கிளம்பு. எல்லாம் நல்லா தான் இருக்கு. நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசும்போது சந்தோஷமா தான் இருக்கு. இவ்வளவு நேரம் ரங்கமாட்ட பேசிட்டு இருந்த கேட்க தானே செஞ்சீங்க? கேட்டோம். அவங்க 2 பேரும் நேரங்கட்ட நேரத்துல கோயில்லயோ ஸ்கூல்லோ மாட்டிக்கிற மாதிரி செய்யறது உங்களோட வேலை. அதுக்கப்புறம் பஞ்சாயத்துக்கு வந்து தீர்ப்பு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய வேலை. சபாஷ், நீங்க சொன்ன வார்த்தைக்கு மறுப்பே இல்லை. உங்க முடிவு தான் எங்க முடிவும். இதுக்கு நாங்க தலை வணங்குறோம் குமார் சார். வேற என்ன, பஞ்சாயத்து இங்கே நடந்த மாதிரி தான். ஆனா அவங்க 2 பேரும் மாட்டிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுது. அந்த ஏற்பாட்டை இவர் பாத்துக்க போறாரு. நீங்க எது பண்ணாலும் திறமையா பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க குமார் சார். பால் திரிஞ்சு போச்சு. பரவாயில்ல, இப்பதான் நான் வீட்டுல சாப்பிட்டு வந்தேன். அதுக்கு என்ன இருக்கு இப்ப? இந்த நல்ல நாள்ல என்னோட பையன் சேஷு உங்களுக்காக பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கான். நீங்க எல்லாரும் கண்டிப்பா அங்க வரணும். ஓ, அந்த ஏற்பாடுலாம் பண்ணிருக்கீங்களா? சரி, பார்ட்டில மீட் பண்ணலாம். நான் வரேன். வரையா? நல்லது. ரங்கம்மா, நாங்க கூட போயிட்டு வர்றோம். சரிங்க. வாயா போலாம்.
ஏங்க பின்னாடி பக்கம் கூட்டிட்டு வரீங்க? அவன் கூட போனா கார் இருக்குன்னு பில்டப் பண்ணுவான். அதனாலதான் உன்னை அப்படி கூப்பிட்டு வந்தேன். இந்த ரங்கம்மா இப்படி பண்றாங்க. அவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி முறை வேணும். அவங்க பையனுக்கு என்னதான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானே. சோமையா, அந்த ரங்கம்மா பண்றது உங்களுக்கு புரியணும்னா முதல்ல அவளை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஆமா ஆமா, அவங்கள பத்தி உங்களுக்கு தானே நல்லா தெரியும். எதுக்குன்னா உங்க 2 பேரை பத்தி தான் இந்த ஊரே பேசிக்கிட்டு இருக்குதே. எல்லாரும் பேசுற மாதிரி நீங்க கூட பேசுறீங்களே சோமையா. ரங்கம்மா மேலோட்டமா தெரியுற ஆள் வேற, உள்ளுக்குள்ள யோசனை வேற. நான் என் வயசுல எத்தனை பெண்ணுங்களை பார்த்துருக்கேன் தெரியுமா உனக்கு? காலு விரலை பார்த்தாலே நான் மொத்த ஜாதகத்தையும் சொல்லிடுவேன். ரங்கம்மாவை கீழே இருந்து மேலே வரைக்கும் பார்த்தீங்கல்ல, அவங்கள பத்தி விவரமா சொல்லுங்க. வாங்க. அட வாங்க, உட்கார்ந்து பேசலாம். அந்த ரங்கம்மாவுக்கு பணப்பைத்தியமே தவிர வேற தப்பான காரியத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நமக்குள்ளேயே இருக்கட்டும், வேற யாருக்கும் சொல்ல வேணாம். நான் கூட ட்ரை பண்ணேன், ஒன்னத்துக்கும் வேலைக்கு ஆகலை. எப்போ பார்த்தாலும் பணம் வாங்குறதுலே இருக்கிறது தவிர வேற பேச்சே பேச மாட்டேங்குது. இப்போ அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அவளோட பார்வையில் அது வேற மாதிரியா இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த லட்சுமிபதிக்கும் ரங்கம்மாவுக்கும் நடுவில் எப்பேற்பட்ட சம்பந்தமும் இருக்காது. அப்படியா சொல்றீங்க? அவங்க பெட்ரூம்ல போய் நேரா பார்த்த மாதிரியே பேசுறீங்க. சரி, அவங்க நினப்பு அவங்களுக்கு. ரங்கம்மாவோட இருக்கிற வரைக்கும் அவளை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இதுதான். தமிழ்த்தாயின் மடியில் தவழ்கின்ற உருவாய் மண் மீது மலர்கின்ற மல்லி மலரே, கார்த்திகை மாதம் உன் பார்வை விழியால் பொன் தீபம் ஏற்றி ஒளி வீசவா. உன் மெல்லச் சிரிப்பு பொன்முத்துச் சரங்கள், உன் வார்த்தை நளினம் சிங்கார ஸ்வரங்கள். நீ அல்லவா பொன் தேவதை, உன்னை சேரட்டும்